ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஸ்மாயில். இன்றைக்கி பார்க்க போகிற பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. அது சொல்கிறது கூச்சமாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எனக்கு வாய் கூசுறது சொல்கிறதுக்கு. நம்ம வேலூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட் இதில் பார்த்தீங்களா, வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 7 மணி இருக்கும். சரி, யூரின் பாஸ் பண்ணலான்னு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் பாத்ரூம் தான் போயிருந்தேன். சரி, கவர்மெண்ட் பாத்ரூம் போனால் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு மனுஷன் கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுங்க இருக்காங்களான்னு ஒரு யோசனை எனக்கு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்க. அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்க ஒன்றுமே புரியல எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் போனேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாத்ரூம்லாம் போக மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே மசூதி ஒன்று இருக்குது. சரி, மசூதிக்கு பாத்ரூம் எமர்ஜென்சியாக பாத்ரூம் வந்துச்சுன்னா யூரின் பாஸ்க்கும் அங்கே தான் போவேன். ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. சரி, என்ன பண்ணேன், சரி மசூதி அந்த டைமில் மூடி இருந்துச்சுன்னு சரி என்ன பண்ணேன், அங்கே கவர்மெண்ட் பாத்ரூம் இருந்துச்சு. சரி எமர்ஜென்சி தானே, சரி போகலான்னு அங்கே போனேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா 3 கெல்ட்டு பசங்க. சரி, செம்மையாக கோவம் வருது, அசிங்கமாக வருது என் வாயில். என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, சரி பாத்ரூம் போயிருங்கிறேன், எட்டி பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, பாத்ரூம் போகிறேன், நான் போகிறேன் சரி பாத்ரூம் வந்து போகிறேன், அப்படி எட்டி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, எனக்கும் அதானே இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்க கொஞ்சோடு எனக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப அந்த ஒரு ஷை ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூமாக வரல, எனக்கு அந்த மாதிரி ஆச்சு. ரொம்ப ஒரு அசிங்கமாக ஆச்சு அது. ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சொல்லக்கூடாதுலாம். ஏன்னா சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்காங்களா மனுஷனுங்க, அந்த மாதிரி ஒரு யோசனை. பாத்ரூம் போகிறேன், இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு 2 பேர், ரைட் சைடு ஒருத்தங்கிறான். அந்த சைடு ஒரு கண்டக்டர், அந்த பஸ் ஸ்டாண்டில் கண்டக்டர் இருந்தால். சரி பாத்ரூம் போயிட்டு அந்த பாத்ரூமா அப்படியே அந்த சைடு ரைட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறான். சரி, எந்த சைடு நான் இருக்கிறேன், மொத்தம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் அங்கே போகிற மாதிரி பாத்ரூமு. சரி போகிறேன், பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துனேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னத்தை பார்க்குறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த டைமில் என்ன பண்ணோம், எனக்கு திட்டலாம் போன இருந்துச்சேன் வாயில். நான் அசிங்கமாக கேட்டுருவேன். சரி, என்னத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு அசிங்கமான ஒரு இது சொன்னோம் அந்த இடத்துல சொல்லி என்ன பண்ணேன். சரி யூரின் பாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். சரி ஒரு 10 நிமிஷம் நின்று போகலாம், வெறுப்பாக இருந்துச்சு சொல்லி என்ன பண்ணேன், அந்த வெளியே போய் நின்று சரி அங்கே பானிபூரி அந்த சைடு இருக்குது அந்த கடை. சரி ஒரு பானிபூரி சாப்பிட்டேன்னு சரி போயிடலாம் மார்க்கெட்டுக்கு நினச்சி என்ன பண்ணேன், பக்கத்தில் மார்க்கெட் பூ மார்க்கெட் இருந்து. சரி என்ன பண்ணேன், வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க இன்னும் அங்கே தான் இங்கிறாங்க. அப்போ தான் வெளியே வராங்களே. நான் 1/2 hour கழித்து அங்கே வந்து மறுபடியும் அந்த சைடில் தான் வரணும். அப்போ தான் வெளியே வராங்க அவங்க பாத்ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வராங்க. அப்போ என்னத்த பண்ணுறான் அவங்க ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே அங்கேயே எட்டி பார்க்குறாங்க. ஒரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூச்சமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது. ஏன்னா ஒரு ஆணுக்கு என்ன ஆகுதோ அவங்களுக்கு அதான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க அது. ஏன்னா அது ரொம்ப ஒரு கெலீஜாகிது அது சொல்கிறதுக்கு எனக்கு. நான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், யூரின் பாஸ் பண்ண போகிறேன். அவன் அப்படியே என்னையே பார்க்குறான். அவன் என்ன கூட பார்க்கலங்க அங்கே. அவன் என்ன கூட பார்க்கல. அவன் என்ன பார்த்தான் எனக்கு தான் தெரியும். அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தான் தெரியும். அவன் ரொம்ப அசிங்கமாகிடுச்சு அந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த சைடு நான் பாத்ரூம் வந்தாலும் போகிறதில்ல. ரொம்ப கஷ்டமாச்சு. சரி அது என்ன எமர்ஜென்சியாக போட்டேன். அப்படி இல்லை நான் இங்கே காசு கொடுத்து தான் போயிருப்பேன், எனக்கு தெரில. சரி ஃபஸ்ட் டைம் போனேன் அந்த கவர்மெண்ட் பாத்ரூமுக்கு போனால் அசிங்கமாகிடுச்சு. இல்லை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்களான்னு ரொம்ப ஒரு யோசனை அது. எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான் ஆகுது. அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டி பார்க்குறது. அவனுக்கு எப்படி இருக்குது, இவனுக்கு எப்படி இருக்குது, கூச்சமாக இது சொல்கிறதுக்கு சொல்கிறேன். என்னத்த சொல்கிறது, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொல்கிறேன். பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லாம் போகாதீங்க, கவர்மெண்ட் பாத்ரூம் தான் இருக்கிற விஷயம் சொல்கிறேன். சரியா, ஏன்னா நான் அனுபவப்பட்ட மாதிரி நீங்களும் படாதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.